பிரவீன் காந்தி, இப்போ என்ன திரைக்கலைஞர்களுக்கு திடீர் அதீத சமூக பற்று அப்படின்னு உங்களை நோக்கி விமர்சன கணைகள் அதிகம் வருது. நேற்றைக்கு தனுஷ் வரைக்கும் அது ரொம்ப இன்னைக்கு தீவிர விவாத பொருளாகவும் மாறி இருக்கு. எப்படி எடுத்துக்கலாம்? தமிழக அரசியலில் விஸ்வரூபம் எடுக்கிறார் விஷால், சூறாவளியாக உள்ளே நுழைகிறார் சூர்யா, தப்புகளை தட்டி கேட்க வருகிறார் தனுஷ். அரசியலில் சூர்யா வரலன்னு சொல்லிட்டாருங்க. வரப்போறாரு. ஏன் வரக்கூடாது? ஏன் வரப்போறாங்க? வரக்கூடாதுங்கிறது வேற, அவர் வரலன்னு தெளிவுபடுத்தினாரு. இல்ல வருவாருன்றதுக்கு ஏன் வரப்போறாருன்னு நான் சொல்றேன். அதுதான் என்னோட டாபிக். அதுக்கு அடுத்ததா அரசியல் சாக்கடையை சரி செய்ய வருகிறார் சந்தானம். இந்த மாதிரியாக இனி தொடர்ந்து வரும். ஏன் வரும்ன்ற அடிப்படையை நான் சொல்றேன். இன்னும் ஒரு வருஷம், மேக்சிமம் 2 வருஷம், அதுக்கப்புறம் சினிமால நடிகர்கள் தேவைப்பட மாட்டார்கள். ஒரே ஒரு நாள் போட்டோ ஷூட் எடுத்தா போதும். அதுக்கு பேர் வந்து மோஷன் கேப்சர்னு பேர். அதுக்கு பெங்களூர்ல அது இருக்கு. உங்களை எல்லா 360 டிகிரில உங்களை எடுத்துட்டா நீங்க வீட்லயே இருக்கலாம். நீங்க தேவைப்பட மாட்டீங்க. 4Kல வரப்போகுது, 8Kல வரப்போகுது. 4K இப்ப ரெசல்யூஷன்ல வந்துருச்சு. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நடிகர்கள் திரு விஜயோட வெற்றியை வச்சுக்கிட்டு இனி ஏஐ கூட சண்டை போட முடியாது, பேசாம அரசியல்ல சட்டசபையில போய் உக்காந்துடலான்னு எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. இதுதான் நிஜம். தடி எடுத்தவெல்லாம் தண்டல்கார மாதிரி நடிக்கிற அத்தனை பேரும் நாடாள கூடாதா அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு எல்லாருமே திரும்பியாச்சு. இல்ல, இப்ப நீங்க ஆதரிச்சு பேசுறீங்களா, எதிர்த்து பேசுறீங்களா? எனக்கு புரியல. சார் இவங்க வருவாங்கன்னு சொல்றேன். இல்ல, அது நல்ல விஷயமா சொல்றீங்களா, இல்ல நீங்க என்ன டோன்ல பேசுறீங்கன்னு புரிஞ்சுக்க முடியல. சொல்லுங்க. இப்ப விஜய் சார் வந்தது நல்லதா கெட்டதா? இப்ப இவரு செந்தில் பேசுறது நல்லதா கெட்டதா? கெட்டதா தான் அவர் பேசினாரு. அப்போ 35% அவர் நல்லதா ஒத்துக்கிட்டாங்க, 65% நல்லது இல்லைங்கிறாங்க. ஓகேங்களா? சோ இப்ப 2 மனோநிலையும் இருக்கு. சமுதாயத்தில் நடிகர்கள் வருவதை ஏற்றுக்கொள்வது ஒரு 35-40% இருக்கு. வேணாயா உங்க வேலையை பாருங்கன்னு சொல்றது ஒரு 60% இருக்கு. இல்லங்க, அவங்க வர்றது சரியான நோக்கத்தின் அடிப்படையில இல்ல வெறும் மக்கள் பணிக்காக மட்டும்தான் நன்றி கடன் செலுத்த வேண்டும் கிடையாது. அரசியல் ஆதாயமா? எனக்கு பணி இல்ல, என் பணி போகுது, வேற பணிக்கு நான் இப்ப துண்டு போட்டுறேன்னு வரதுதானே தவிர சார் மக்கள் பணிக்கு இங்க யார் சார் மக்கள் பணி பண்றாங்க? ஏங்க இப்ப என்ன தனுஷ் என்ன மார்க்கெட் போன ஹீரோவாங்க? இப்பதான் தேசிய எல்லாம் வாங்குறாரு, நேஷனல் லெவல்ல நடிச்சிட்டு இருக்கிறாரு. தேசிய அளவுல ஒரு நல்ல சிறந்த நடிகருக்கான அங்கீகாரம் பெற்றவர் தான். சூர்யா ஒரு பெரிய கலைஞர் தான். விஷாலா அடுத்தடுத்து நடிச்சிட்டு இருக்காரு. அவங்களுக்கு என்ன வாழ்க்கை இல்லாம போதா, சூனியமாக போதா? எதுக்கு இதை நோக்கி வரணும்? வேற வழி இல்லைன்னு சொல்றீங்க. இன்னும் 2 வருஷத்துல நான் தான் சொல்றேன், யாருமே தேவைப்பட மாட்டாங்க சார். உங்க போட்டோவை எடுத்து நீங்க டிபேட் பண்ற மாதிரி நான் பண்ணிடுவேன், ஷோ பண்ணிடுவேன். நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த ஷோல உங்க போட்டோ மட்டும் எனக்கு போதும். சரி, என் வேலையை நீங்க எடுத்துக்கிறீங்களா? டிபேட் நடத்திடுவேன் நானு. எனக்கு இந்த 6 பேர் போட்டோ இருந்தா போதும், நான் டிபேட் நடத்திடுவேன். அப்படியாக ஏஐ வளர்ந்து விட்டது. இதை எல்லாருக்கும் தெரியும். இன்னும் நான் சொல்றேன், இது வரைக்கும் பிரதமருக்கு யாரும் பெரிய போட்டி கிடையாது. இப்ப நான் சொல்றேன் உங்க சேனல்ல, பிரதமர் போட்டிக்கு நடிகர்கள் போட்டிடுவாங்க பாருங்க அடுத்த 29ல. ஏன்னா யாருக்குமே வேலை இருக்காது இன்னும் 29ல. அப்போ மக்கள் கிட்ட சென்றடையணும்னா போட்டி இல்லாத ஒரே இடம் அரசியல். அரசியல்ல போட்டி இல்லைன்னு சொல்றீங்களா? எப்படிங்க லாஜிக் இருக்கு சார்? யார் வேணா ஜெயிக்கலாம் சார். இப்ப செந்தில் இவ்வளவு பேச்சு பேசிட்டு யார் வந்தாலும் நான் ஒத்துக்குவேன்னு சொல்றாருல்ல, இது ஒரு இன்ஜினியருக்கு சொல்ல முடியுமா? ஒரு டாக்டருக்கு சொல்ல முடியுமா? ஒரு மிலிட்டரியில போய் நிக்கிறவங்க சொல்ல முடியுமா நான் மிலிட்டரிக்கு போறேன்னு சொல்லுவாங்களா? ஆனா அரசியலுக்கு போறன்றது ரொம்ப ஜாலியா, அதெல்லாம் ப்ரொபஷனல்ங்க. அதுவும் அரசியலும் ஒண்ணாங்க. அது சார் அரசியலுக்கு யார் வேணா வரலாம் சார். டாக்டர் ஆக முடியுமா? படிச்ச பசங்களே நீட்டு வேணும்னு பல கேட்ட போட்டு வச்சிருக்குது நாடு இல்லையா? அப்போ எது ரொம்ப சுலபம், எது மக்கள் கிட்ட ரொம்ப ஈஸியாக ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்துகிட்டு இருந்தது. திரு விஜய் அவர்கள் அவர் பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுத்து இனி நீங்க யார் வேணா ட்ரை பண்ணுங்கன்னு ஒரு ஆசையை கொடுத்துட்டாரு. பிரவீன் காந்தி சார், சும்மா ஒரு சின்ன டவுட் தான். இப்ப பாக்குற நேர்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு டவுட், பிரவீன் காந்தி தான் பேசுறாரா, ஏஐல வேற யாராவது பேசுறாங்களா? பிரவீன் காந்தி போட்டோ வச்சுட்டு ஒரு டவுட் ஆயிடுச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் தேவைப்படல, நீ என் பேரை மட்டும் போட்டு போட்டோ ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணீங்க சார். இல்ல இப்பவே வேற யாரும் அப்படி பேசுறாங்களோன்னு எங்களுக்கு ஒரு டவுட்டா இருக்குன்னு.
இல்ல இது காலம் அப்படி போயிட்டு இருக்கு சார். அசுர வளர்ச்சி எடுத்துருச்சு. இல்ல, ஆளே சரி தேவையில்லை. சரி பிரவீன் காந்தி, நம்ம விஞ்ஞானம் தொழில்நுட்பம்லாம் விட்டுருவோம். இங்க மனித உணர்வுகளோட பேசுவோம். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் உரிமை, அவருடைய ஆசைகள், அவங்களுடைய விருப்பங்கள், அந்த அடிப்படையில கேட்கிறேன். இப்ப நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதுங்கிறது வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அவங்க என்ன அடிப்படையில உள்ள வர்றாங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். இந்த ஏஐ அறிவியல்லாம் விட்டுருங்க, அதை தாண்டி பேசலாம். எதிர்கால அரசியல்ல நான் ஒரு லிஸ்ட் சொல்றேன் சார், நீங்க ஆனா பாத்துங்க. நான் வந்து ரஜினி சார் வருவார்னு சொன்ன, அன்பார்ச்சுனேட்லி 21ல வரல. 23ல இருந்து விஜய் வருவார்னு சொல்லிட்டு இருந்தேன். 26 வந்துட்டாரு. எல்லா சேனல்லையும் சொல்லிட்டு இருந்தேன் விஜய் வருவார்னு. இப்ப நான் அடுத்து ஒரு லிஸ்ட் சொல்றேன். இது இன்னொரு 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த லிஸ்ட் பேசப்படும். இனி எதிர்காலத்தில் உங்களால விஜயை தவிர்க்க முடியாது அரசியலில் இருந்து. அடுத்ததா அண்ணாமலைன்னு ஒருத்தர் விசுறுப்பு எடுக்க போறாரு விரைவில். டிஎம்கேன்ற ஒரு பவர்ஃபுல் கட்சி இருக்கிறதுனால உதயநிதி ஸ்டாலின் இருப்பாரு ஆட்டத்துல. 4வதா திரு சீமான் இருப்பாரு. ஓகேங்களா, தொல் திருமாவளவன் இருப்பாரு. இவங்களை பேஸ் பண்ணி தான் இனி அரசியல்ல நடந்துகிட்டு இருக்குமே தவிர, எந்த ஒரு நடிகர் வந்தாலும் மேபி அவர் எம்எல்ஏ ஆகலாம். மேபி அவர் தனியா நின்னு தனுஷுக்காக, அவர் பிறந்த ஊரு எப்பவுமே, ஏற்கனவே தனுஷ் சாருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அவர் யாரோட புள்ளன்னு ஒரு பெரும் பிரச்சனை இருக்கு. அந்த தொகுதியில போய் நின்னு பேசாம, ஏன்னா ஒரு பல வருஷமா போராடிட்டு இருக்காங்க அவங்க, இவர் ஏன் புள்ளன்னு. அதுக்கு இன்னும் விடிவே தெரியல எனக்கு. சரி, அதெல்லாம் விட்டுருவோம். சரி, ஓகே. அப்ப எம்எல்ஏ ஆகக்கூடிய தகுதி மட்டும்தான் இருக்கும் இனி யார் வந்தாலும் நினைக்கிறீங்க? 100%. அதுல எனக்கு யாரு பெஸ்டா எனக்கு தெரியறாங்கன்னா, நான் விஷால் கூட டிராவல் பண்ணிருக்கேன் ஒரு 2 வருஷம். கவுன்சில்ல அவர் வந்து தலைவரா இருந்தாரு. நான் அதுல போஸ்ட்ல இருந்தேன். சரி, விஷால் கிட்ட அந்த பவர் இருக்கு. ஆனால் பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் மொபைல் ஆஃப் பண்ணிடுவார். அது ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. மொபைல் ஆஃப் பண்ணிடுவார். சோ இங்க சார் மக்களுக்குன்னு வந்தா சார் அது ஒரு லவ் சார். நான் அதை விஜயகாந்த் சார் கிட்ட பார்த்தேன் சார். கடைசியா நான் பார்த்தது உள்ள இருந்து ஒரு லவ் வரும் சார். எம்ஜிஆர் கிட்ட பார்த்தேன் சார். நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்திருக்கேன், சின்ன வயசுல பார்த்திருக்கேன் அந்த லவ். சரி, அடுத்து விஜயகாந்த் கிட்ட பார்த்த அந்த லவ். ஓகே, மிச்சம் எல்லாமே அவரவர் தேவைகளுக்காக காலம் அவர்களை ஒன்னா பயன்படுத்திக்கிட்டே தவிர, மக்கள் மேல அன்பு, மக்களுக்கு பணி செய்ய வரேன்னு யார் சொன்னாலும், பிரவீன் காந்தி நான் சொன்னாலும் பொய் தான். சரி, ஓகே. இன்னைக்கு வேற சைடுல இருந்து கோல் அடிக்கிறீங்க. ஏன் இப்படி மாறினீங்கன்னு எனக்கு தெரியல. நல்ல மாற்றம் வரவேற்கத்தக்க மாற்றம்.